ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நீங்கள் ஒரு சிலருக்கு எந்த மாதத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த வாரம்னு தெரியாது. ஒரு சிலருக்கு எந்த வாரத்தில் இருந்தாலும் எந்த மாதம்னு தெரியாது. இப்போ ப்ரெக்னன்சி 40 வாரங்கள் எந்தெந்த மாதத்தில் எந்தெந்த வாரங்கள் வருங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ முதல் மாதம் எந்த வாரத்துக்குள்ளே வரும்னா 1வது வாரத்தில் இருந்து 4வது வாரக்குள்ளே தான் நம்ம முதல் மாதம்னு சொல்லலாம். இந்த மாதம் முதல் 2 வாரம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு ஓவலேஷன் 16, 17, 18, 19, 20 இந்த மாதிரி தேதிகள் மாறக்கூட செய்யலாம். ஸோ 2வது, அதாவது ஒரு சில பெண்கள் 4வது வாரத்தில் தான் ப்ரெக்னன்சி கால்லையே செக் பண்ணுவாங்க. அதனால முதல் மாதம் யாருக்குமே அவ்வளோவா தெரியாது. செகண்ட் மந்த்து எந்த வாரத்துக்குள்ளே வரும்னா, வாரம் 5, 6, 7, 8 இந்த 4 வாரங்களில் தான் 2வது மாதம்னு கூட இதை சொல்லலாம். 2வது மாதத்தில், அதாவது எல்லா பெண்களுக்குமே 45 நாட்களுக்கே குழந்தையோட இதய துடிப்பு வந்துடும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், அதாவது ஒரு சிலருக்கு 10வது வாரத்தில் கூட குழந்தையோட இதய துடிப்பு வரும். ஸோ நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே கேட்டிருந்தாங்க, குழந்தையோட இதய துடிப்பு வரல, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. 10 வாரங்கள் கூட வெயிட் பண்ணலாம். இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் மற்ற முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 3வது மாதம் 3rd மந்த் ப்ரெக்னன்சி எந்தெந்த வாரத்துலேருந்து எந்தெந்த வாரம்னா, 9வது வாரம், 10வது வாரம், 11வது வாரம், 12வது வாரம், 13 வாரங்கள். அதாவது 9வது வாரத்தில் இருந்து 13 வாரங்களை, இந்த வாரங்களை தான் நம்ம 3வது மாதம்னு சொல்லுவோம். அதை விட இந்த 3வது மாதத்தில் நம்ம என்டி ஸ்கேன் எடுப்போம். என்டி ஸ்கேன் எதுக்காக எடுப்போம்னா, குழந்தையோட கழுத்துக்கு பின்புறம் ஒரு நரம்புகள் ஒரு தண்ணீர் சத்தோடு இருக்கும். அது கரெக்டான அளவு இருக்கா, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது தான் இந்த என்டி ஸ்கேனு. அது மட்டும் இல்லாமல் இதோடு சேர்த்து நிறைய பெண்கள் தடுப்பூசி, ப்ரெக்னன்சி டைம் 2 தடுப்பூசி போடுவோம். அந்த தடுப்பூசியும் கண்டிப்பாக போடணும். அதுவும் மேபி நீங்கள் 3rd மந்தில் இருந்தீங்கன்னா 3வது மாதத்தில் ஒரு தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு சிலர் 5th மந்தில் தான் ஃபஸ்ட்டு தடுப்பூசி போட்டுருக்காங்க, அதுவும் ரொம்பவே நல்லது. நீங்கள் 5th மந்த் போட்டிங்கன்னா ஒரு 1 மந்த்து கேப் விட்டு 7th மந்தில் செகண்ட் தடுப்பூசி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா 4th மந்தில் எந்தெந்த வாரங்கள் வருங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். 14வது வாரம், 15வது வாரம், 16வது வாரம், 17வது வாரம், 18வது வாரம். அதாவது 14வது வாரத்துலேருந்து 18வது வாரம், இந்த இதை தான் நம்ம 4th மந்த்து நம்ம சொல்லுவோம். 4வது மாதத்தில் குழந்தையோட அசைவு ஒரு சிலருக்கு, அதாவது அவங்களுக்கு 2வது குழந்தையாக இருந்ததுன்னா 15, 16, 17, 18 இந்த வாரங்களே குழந்தையோட அசைவை அவங்களால நல்லா உணர முடியும். ஒரு சிலருக்கு 2வது, அதாவது முதல் குழந்தை தான், அவங்க இப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்க குழந்தையோட அசைவை 18 வாரத்தில் இருந்து 27 வாரங்கள் வரைக்குமே குழந்தையோட அசைவை உணர முடியும். ஏன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் சீக்கிரமே, அதாவது 22 வாரத்துலேயோ இல்லை 18 அல்லது 25வது வாரத்தில் கூட குழந்தையோட அசைவை நல்லாவே அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ 26 வரைக்குமே நீங்கள் குழந்தையோட அசைவு தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5வது மாதம். 5வது மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ஒரு நம்ம ப்ரெக்னன்சியோட பாதி மாதங்கள் நம்ம 5வது மாதத்தை தான் சொல்லுவோம். அதை விட இந்த மாதத்தில் தான் ரொம்ப முக்கியமான ஸ்கேன்லாம் எடுப்போம். 5வது மாதத்தில் தான் அனாமலை ஸ்கேன் எடுப்போம். இது ரொம்பவே முக்கியமான ஸ்கேனு. ஏன்னா இதில் தான் குழந்தையோட எடை நம்மளுக்கு முதல்ல தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை என்ன இதில் இருக்குது, அதாவது என்ன ப்ரெசன்டேஷனில் இருக்குது, ஆன்டீரியரில் இருக்கா அல்லது போஸ்டீரியரில் இருக்கா, ரைட் சைடில் இருக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கா, குழந்தையோட இதய துடிப்பு எவ்வளோ இருக்கும், அதை விட குழந்தையோட எல்லா உறுப்புகளுமே இந்த ஸ்கேனில் மெஷர் பண்ணிடுவாங்க. உங்கள் குழந்தையோட காலோட நீளம், கையோட நீளம், குழந்தையோட தலையோட அளவு, சுற்றளவு, நீளம், உயரம் எவ்வளோ இருக்குது எல்லாமே மெஷர் பண்ணுறது இந்த 5வது மாத ஸ்கேனில் தான் பார்ப்பாங்க. இந்த ஸ்கேன் எந்த வாரத்துலேருந்து எடுக்கணும்னா,
கண்டிப்பாக 18வது வாரத்தில் இருந்து 22வது வாரத்துக்குள்ளேயே மேக்ஸிமம் எடுத்துடணும். ஏன்னா இதுக்கடுத்து குழந்தையோட வளர்ச்சி வந்து இன்னும் ரொம்ப வெயிட் வந்து அதிகமாயிரும். அதனால் நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக ஏதாவது குறைகள் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. இந்த வாரங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஸ்கேன் வந்து பார்த்துருங்க. இப்போ உங்களுக்கு 5வது மாதம் நடக்குன்னா இது வந்து எந்த வாரத்துக்குள்ளே வரும்னா 19வது வாரம், 20வது வாரம், 21வது வாரம், 22வது வாரம், 23வது வாரம், இந்த வாரங்களை தான், அதாவது 19வது வாரத்தில் இருந்து 23 வாரங்களை தான் வந்து 5வது மாதம்னு சொல்லுவோம். அது மாதிரி ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து கண்டிப்பாக 2 தடுப்பூசி வந்து போடணும். அது வந்து ஒன்று வந்து 3rd மந்தில் போட்டிங்கன்னா இன்னொரு ஊசி வந்து 5th மந்தில் போடலாம். மேபி நீங்கள் தடுப்பூசியே போடலாட்டி 5th மந்தில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது மாதம். 6வது மாதம் வந்து ரொம்பவே முக்கியமான வாரம்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்துலேருந்தே குழந்தைக்கு வந்து வெளியில் கேட்குற சவுண்டெல்லாம் அதால் நல்லாவே உணர முடியும். அதனால தான் டிவி சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும், இல்லை ரொம்ப அதிகமான மியூசிக் கேட்குறது, அதாவது ரொம்ப ஒரு சிலர் ரொம்ப ஹை சவுண்டில் வச்சு மியூசிக் கேட்பாங்க. அதெல்லாம் கூட குழந்தைக்கு வந்து ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப இருட்டு, ஒரு லைட்டே இல்லாத ஒரு இருட்டில் வந்து உட்காரும் பொழுது நீங்கள் குழந்தை கூட நல்லாவே பேச ஆரம்பிக்கலாம். இப்போலேருந்து நீங்கள் பேசுகிறது, நீங்கள் பாடுறது, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குற உணர்வு வந்து குழந்தைக்கு வந்து 6வது மாதத்தில் இருந்தே இருக்கும். 6வது மாதம் வந்து எந்த வாரங்களுக்குள்ளே வரும்னா 24, 25, 26, 27, 28, அதாவது 24வது வாரத்தில் இருந்து 28வது வாரங்களை தான் வந்து நம்ம 6வது மாதம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7வது மாதம். இப்போ 7வது மாதம் வந்து நம்ம எந்த வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு வரும்னா 29, 30, 31, 32, இந்த வாரங்களை தான் நம்ம 7வது மாதம்னு நம்ம சொல்லுவோம். இந்த 7வது மாதமும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான வாரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா கடைசி 3 மாதத்தில் 7வது மாதம் தான் ரொம்ப ஆரம்பமான மாதம்னு கூட இதை சொல்லலாம். இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக க்ரோத் ஸ்கேன் வந்து எடுக்கணும். க்ரோத் ஸ்கேன் வந்து ஒரு சிலர் 7வது மாதத்தில் எடுக்கலாம், அல்லது 8வது மாதத்தில் எடுக்கலாம். இந்த 7வது மாதம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டனாலே உங்களுக்கு வெயிட் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகிடும். தண்ணீர் சத்தோட அளவு வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த அதாவது 7வது மாதத்தில் இருந்து வாரம் 700 கிராம் வரைக்குமே குழந்தையோட வெயிட் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு குழந்தையோட வெயிட்டும் ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலர் கார்போஹைட்ரேட் ஃபுட்டு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டு ப்ரோட்டீனோட ஃபுட் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துக்கும் போது தான் வெயிட் வந்து இன்னும் ரொம்ப ப்ரெக்னன்சி உமன்ஸோட வெயிட் ரொம்ப அதிகமாகும். குழந்தையோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு ஒரு சிலருக்கு போகலாம், ஒரு சிலருக்கு ரொம்ப மிடிலாக வந்து ஒரு ஆவரேஜ்லேயே வெயிட் வந்து இருந்துகிட்ருக்கும். அதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் ரொம்ப அதிக அளவு வந்து கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு பிளட்டில் இருக்கிற சுகரோட அளவு ஈஸியாகவே இன்க்ரீஸ் பண்ணிடும். அதை விட 7வது மாதத்தில் உங்களுக்கு குழந்தையோட அசைவை வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 டைம் அது குழந்தையோட அசைவை வந்து நீங்கள் உணர்ந்துருக்கணும். மேபி இது வரைக்கும் நீங்கள் வந்து படுக்கிற பொசிஷன் வந்து கரெக்டாக படுக்கலாட்டி கூட 7வது மாதத்துலேருந்து கம்பல்சரியாக இடது பக்கம் தான் படுக்கணும். வலது பக்கம் படுக்கிறத வந்து ரொம்ப தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் அதுக்காக வலது பக்கம் படுக்கவே கூடாதுங்கிறது கிடையாது. நீங்கள் இடது பக்கம் வந்து 1 மணி நேரம் படுக்கும் பொழுது ஒரு 15 மினிட்ஸ் வலது பக்கமும் படுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப ஆரோக்கியமானதான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா குழந்தையோட அசைவை வந்து நீங்கள் உணரலைன்னா உங்களுக்கு பிடித்த ஜூஸு, தண்ணீர் அது மாதிரிலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. தண்ணீர் எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு குழந்தையோட அசைவு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. 7வது மாதம் ரொம்ப முக்கியமான மாதங்கள்னு கூட சொல்லலாம். மேபி இது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ணலாட்டி கூட இப்போ இருந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8வது மாதம். 8வது மாதம் வந்து எந்த வாரங்களுக்குள்ளே நம்மளுக்கு வரும்னா 33, 34வது வாரம், 35வது வாரம், 36வது வாரம், 37வது வாரம், அதாவது 33வது வாரத்தில் இருந்து 37வது வாரம் வரைக்குமே இந்த 8th மந்த் வந்து நம்மளுக்கு சொல்லலாம். 8வது மாதமும் ரொம்ப முக்கியமான மாதம்னு கூட சொல்லலாம். 8th மாதத்தில் இருந்தே எப்போனாலும் நம்மளுக்கு டெலிவரி நடக்கலாம். அதனால் எப்பயுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு 33வது வாரம் ஸ்டார்ட் ஆகிட்டாலே அப்போ இருந்தே
உங்களோட ட்ரெஸ்ஸு, பேபிக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே தனித்தனியாக நல்லா பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போனாலும் நம்மளுக்கு டெலிவரி நடக்கலாம். அதனால் அந்த நேரத்தில் நம்மளால் எதுவுமே ரெடி பண்ண முடியாது. நீங்கள் என்னென்ன டேப்லெட் சாப்பிட்றீங்க எல்லாமே ஒரே பாக்ஸில் போட்டு பக்கத்திலே வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே வந்து தனித்தனியாக வச்சுக்காம ஒரே ஃபைலில் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. 8வது மாதத்தில் மேக்ஸிமம் ஒரு குழந்தை வந்து 28வது வாரத்துலேருந்து 32வது வாரத்துக்குள்ளேயே ஹெட் ஒன் பொசிஷன் வந்து வந்துடும். அதாவது 33, 34, 35, 36 இந்த வாரங்களில் இருந்து குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். 37, 38, 39, 40 இந்த வாரங்களில் குழந்தை இடுப்பெலும்புக்குள்ளேயே போயிடும். இதுதான் வந்து 8வது மாதத்தில் வந்து நடக்கக்கூடியது. 8வது மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 8வது மாதம் அதாவது 37வது வாரம் அடுத்தோ அல்லது 36வது வாரத்துலேருந்தே நீங்கள் சோம்பு கஷாயம் எடுத்துக்கலாம். எக்ஸசைஸும் வந்து இந்த மாதத்துலேருந்து பட்டர்ஃப்ளை யோகா, டக்வாக்கு, ஸ்குவாட்டிங் இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ரொம்ப முக்கியமானது நம்ம பார்த்தோன்னா வாக்கிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் போகணும். அப்போ தான் உங்களுக்கு சுகர் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வராமல் கூட இருக்கும். அதை விட நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அதுதான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரெக்னன்சி டைமில் நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருக்கலாம்லான்னு கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 32வது வாரத்துக்குள்ளேயே நம்ம முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கடுத்து கன்டினியூ பண்ண வேண்டாம். என்ன காரணம்னா நம்மளுக்கு 32வது அதாவது 33வது வாரத்தில் குழந்தை வந்து இடுப்பெலும்புக்குள்ளே ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போது உங்கள்கிட்ட ஏதாவது வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் கூட குழந்தைய பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9வது மாதம் வந்து ரொம்பவே முக்கியமான வாரம். எப்போனாலும் உங்களுக்கு டெலிவரி பெயின் வரலாம். அதே மாதிரி ஒரு ரொம்ப ஆரோக்கியமான குழந்தை வந்து எப்போ வந்து எந்த வாரத்தில் நம்மளுக்கு பிறந்தா நல்லாயிருக்கும்னா 39வது வாரத்தில் தான் மேக்ஸிமம் டெலிவரி ஆகும். 38வது வாரம் வரைக்குமே குழந்தையோட நுரையீரல் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே தான் இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு 39வது வாரத்தில் டெலிவரி அடைந்தால் ரொம்ப ஆரோக்கியமான குழந்தைன்னு கூட இதை சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமான குழந்தையோட வெயிட் நம்ம பார்த்தோன்னா 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்குமே சொல்லலாம். உங்கள் குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப 2.5 கிலோவுக்கு கீழே இருந்ததுன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் எடுத்து இந்த மாதத்தில் கூட 1 கிலோ வரைக்குமே குழந்தையோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 9வது மாதம் வந்து எந்த வாரத்துக்குள்ளே வரும்னா 38, 39, 40 எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த வாரங்கள் வரும்னு கண்டிப்பாக எல்லா கர்ப்பிணி பெண்களுமே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த வாரம்னா இந்த மாதம் தான் சொல்லிட்டும் எல்லா கர்ப்பிணி பெண்களுமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.